வெல்கம் டு இந்தியன் ஸ்பைசஸ். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாதம் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு குக்கர்ல தான் பண்ண போறேன். குக்கர்ல வந்து இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடேறணும். நான் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தான் பண்றேன். இதை பார்த்தீங்கன்னா 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை 2 கட் பண்ணியிருக்கேன் ஒரே இலைய. இந்த இலையும் இதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த மசாலா கம்மியாக தான் போடணும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் போட்டுக்கலாம். ஒரு ஃபுல் கை அளவுக்கு நான் கொத்தமல்லியும் 2 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு வச்சு இதுல வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த விழுதை வந்து இதுல ஆட் பண்ணிடலாம். இதுல வந்து ஒரு பிஞ்ச் வந்து நான் சுகர் போட்டிருக்கேன். ஏன்னா அப்பதான் கொரியாண்டரோட அந்த கொத்தமல்லியோட வந்து அந்த பச்சை கலர் போகாம நமக்கு கிரீனிஷா இருக்கும் ரைஸ். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியில அந்த பச்சை வாடை போயிட்டு இந்த எண்ணெயோடு சேர்த்து ஒரு அரோமாவா வரும். அப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் வந்து ரைஸுக்கு வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட போறேன். எந்த மிக்சி ஜார்ல நான் கொத்தமல்லி அரைச்சனோ அதுலயே வந்து 1க்கு 2 தண்ணி ஊத்திக்கிறேன். ரைஸ் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆல்ரெடி வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து ஊற வச்சிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைங்க ரைஸ், அப்பதான் சாஃப்டா வரும்.
நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கணும், நம்ம போட்ட உப்பு சரியா இருக்கா இல்லையான்னு. உப்பு கரெக்டா இருக்கு. லிட்டு மூடிடலாம். ஒரு 2 விசில் மீடியம்ல வச்சு ஒரு 2 விசில் விட்டுறலாம். இப்போ 2 விசில் வந்திருக்கு. ரெஸ்ட் டைமும் முடிஞ்சிருச்சு. பாருங்க, ப்ரெஷர் எல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த சாதத்துல கொஞ்சமா நெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் மேல விட்டுக்கலாம். பாருங்க, பொல பொலன்னு வந்திருக்கு. 2 விசில் தான் நம்ம விட்டுருக்கோம். ஏன்னா நிறைய நேரம் நம்ம ஊற வச்சதுனால சாதம் பாருங்க இப்படி வந்திருக்கு. இந்த டிஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஈஸியா பண்ணிடலாம். இந்த அரைச்சி வச்சோம்னா 5 மினிட்ஸ்ல முடிக்கிறது ரொம்ப ஈஸி. அர்ஜென்ட்டுக்கு எதுவும் செய்ய முடியலன்னா இது ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.